வெல்கம் டு எம்ஜே சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் சம்மந்தமாக ஒரு சில முக்கியமான தகவலை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஒரு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ வரக்கூடிய அடுத்த மாதம் பார்த்திங்கன்னா 9000 சிறப்பு முகாம்கள் பார்த்திங்கன்னா போட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்டான நியூஸாக பார்க்க போனோம்னா இந்த மாதம் 29ஆம் தேதியே இந்த புதிய விண்ணப்பத்துக்கான ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம். சமூக வலைத்தளங்களில் இப்போ பரவலாக பேசப்பட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ அதை தொடர்ந்து கடந்த முறை அப்ளை பண்ணி நிராகரிக்கப்பட்டவர்களாக இருக்கட்டும், விடுபட்டவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு தகவலை இப்போ வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த முறை அப்ளை பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாங்கிறது அவங்க வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ கடந்த முறை பார்த்தீங்கன்னா இந்தந்த காரணங்களால் அவங்களுக்கு விடுபட்டு போயிருக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில தளர்வுகள் கொடுத்து இந்த விடுபட்டவர்களுக்கும் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ அது சம்பந்தமான தகவலை நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். மாநிலம் முழுவதும் உள்ள பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க முன்முயற்சியாக மகளிர் உரிமை தொகை திட்டம் உள்ளது. இத்திட்டம் தொடர்பான முன்னேற்றங்களை தமிழ்நாடு அரசு சமீபத்தில் வெளியிட்டது. பலருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்று கூறப்பட்ட நிலையில் அதனை சரி செய்யும் விதமாக திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட உள்ளது. இது தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைப்பதை உறுதி செய்கிறது. முன்பு மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்ட பெண்கள் இப்போது தங்கள் விண்ணப்பங்களை மீண்டும் சமர்ப்பிக்கும் வாய்ப்பை அரசு ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதில் என்ன தளர்வுகள் இந்த வருடத்தில் கொடுத்துருக்குறாங்க, நிராகரிக்கப்பட்டவர்கள் விடுபட்டவர்களுக்கு என்ன இந்த ஒரு மகிழ்ச்சியான தகவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஒரு குடும்பத்தில் தந்தை, மகன் மற்றும் மகள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களின் தாய் உயிரோடு இல்லை என்றால் அந்த குடும்பத்தில் 21 வயது நிரம்பிய திருமணம் ஆகாத முதல் பெண்ணுக்கு மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் விவாகரத்து பெற்றவர்களுக்கும் தனி ரேஷன் கார்டு இருந்தால் உதவித்தொகை வழங்கப்படும். இருப்பினும் ஒரு வீட்டில் 2 அல்லது 3 பெண்கள் இருந்தால் ஒரு ரேஷன் கார்டில் ஒரு பெண் மட்டுமே பயனடைய முடியும். ஒரே வீட்டில் இருந்து கொண்டு 2 ரேஷன் கார்டுகள் வைத்திருந்தாலும் ஒருவருக்கு மட்டுமே உரிமை தொகை வழங்கப்படும். அரசாங்க ஓய்வூதியம் அல்லது பிற திட்டங்களில் இருந்து நிதி பெறுவோருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்படாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா இல்லை, ஸோ தந்தை, மகன், மகள் மட்டும் இருக்கிறாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அம்மா இல்லை அப்படின்னாலும் ஸோ அந்த மூத்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மகளிர் உரிமை தொகை மூலிமா இந்த மாதம் 1000 ரூபாங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா அரசு பென்ஷன் பெறக்கூடியவங்க, அரசு வேலை பார்க்கக்கூடியவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்காது. ஸோ அவங்களுக்கு அடுத்து வேற யார் குடும்ப தலைவியாக இருக்கிறாங்களோ அந்த பெண்ணுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் உரிமை தொகை எனது கிடைக்கும். அந்த தளர்வுகள் பார்த்தீங்கன்னா இந்த வருடத்தில் கொண்டு வந்திருக்கிறதா இதுலேயே பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சமீபத்திய பட்ஜெட்டில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் பெண்கள் தொடர்பான பல்வேறு சிறப்பு திட்டங்களை வெளியிட்டார். முன்முயற்சிகளில் ஒன்று பணிபுரியும் பெண்களுக்கான புதிய விடுதிகளை நிறுவும் திட்டமாகும். இது பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் ஆதரவான வாழ்க்கை சூழலை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. மேலும் உயர்கல்வியை நாடும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கான நிதி உதவியையும் அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. மேலும் தொழில் முனைவோர், மகளிர் சுய உதவி குழு போன்றவற்றிற்கும் அரசு நிதி ஒதுக்கியுள்ளது. இந்த பன்முக அணுகுமுறை பெண்களின் அதிகாரத்தை மேம்படுத்துவதற்கு, அவர்களுக்கு வாய்ப்புகள் மற்றும் வளர்ச்சிக்கும் தேவையான ஆதரவை வழங்குவதற்கும் தமிழ்நாடு அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்தாலும் சரி, இப்போ வரக்கூடிய இந்த ஜூன் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட இருக்குது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த தொகையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய அடிப்படையில் முதலமைச்சர்கள் கூட பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எல்லாம் கலந்து பேசிக்கிட்டு இருக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்குது. ஸோ இந்த திட்டம் விரிவாக்கம் சம்பந்தமாகவும், தொகை உயர்வு சம்பந்தமாகவும், இந்த மகளிர் உரிமை தொகை சம்பந்தமாக வேறு ஏதாவது அதிகாரப்பூர்வமான தகவல் எனக்கு தெரிய வந்ததுன்னா அவங்களுக்கு அதை அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இதே போல் நல்ல தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.